வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் மெரீனா அவர்கள் எழுதிய காதல் என்ன கத்திரிக்காயா கதையின் முதல் பகுதி. 55 ஆண்டுகளுக்கு முன் தமிழ் சமுதாயத்தில் முக்கியமாக வாலிப உள்ளங்களை கவர்ந்த நவநாகரிக நடைமுறைகளையும் உடைமுறைகளையும் காதல் லட்சிய வேட்கைகளையும் அதன் தொடர்பான மாய கவர்ச்சிகளையும் பிரதிபலிக்கிறது இந்த நாவல். வாங்க கதைக்குள்ள போகலாம். அன்று தமிழரின் திருநாள், பொங்கல் பெருவிழா. சென்னை தேனாம்பேட்டை காங்கிரஸ் மைதானத்தில் ஜே ஜே என்ற ஒரே கூட்டம். அலை அலையாக பின்னால் வந்த கும்பல் முன்னால் போகிறவர்களை தள்ளிக்கொண்டு முன்னேறியது. கண்காட்சியை கண்டு களிக்க வேண்டும் என்று வந்திருந்த பெரும்பாலோர் எதையுமே பார்க்க முடியவில்லை. தங்கள் குழந்தைகளையும் நகை நட்டுகளையும் மணிப்பர்ஸ்களையும் பார்த்து கொள்ளத்தான் அவர்களுக்கு பொழுது சரியாக இருந்தது. குழந்தை குட்டிகளுடனும் சோற்று மூட்டைகளுடனும் காலையிலேயே மைதானத்திற்கு வந்துவிட்ட வயதானவர்கள்தான் இப்படி திண்டாடினார்கள். பந்தங்கள் ஏதுமின்றி தன்னிச்சையாக சுற்றித் திரியவும் சிரித்து கும்மாளம் அடிக்கவுமே பிறந்துள்ளதாக நினைத்த இளவட்டங்கள் அந்த நெரிசலிலும் அலுப்பு சலிப்பின்றி அலைந்து கொண்டிருந்தார்கள். இருவராகவும் மூவராகவும் ஜமா சேர்ந்து கொண்டு அனாவசியத்திற்கெல்லாம் ஆஹா ஊஹூ என்று சிரித்து கொண்டு கீழ்ப்பாக்கத்தில் இருந்து தப்பித்து கொண்டு வந்து விட்டார்களோ என்று சந்தேகப்படும்படி இரைச்சலிட்டு அட்டகாசம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒருவன் பலூனை வானத்தில் பறக்கவிட்டு வேடிக்கை பார்த்தான். ஒருவன் ஊதலை கிரீச் என்று ஊதினான். ஒருவன் வேர்க்கடலையை உயர தூக்கி போட்டு அது நேரே தன் வாயில் வந்து விழும்படி தலையை நிமிர்த்தி வாயை பிளந்தான். அப்போது எங்கிருந்தோ பறந்து வந்த காகம் ஒன்று அக்கடலையை கொத்தி கொண்டு போனதைக் கண்டு மற்றவர்கள் கை தட்டி கலாட்டா செய்தனர். இத்தனை பஃபூன் வேடிக்கைகளும் சுற்றி இருந்த மங்கையருக்காகத்தான். அவர்களை பார்த்து புன்னகை புரிந்துவிட்டால் தங்களுடைய ஜன்மம் சாபல்யமடைந்து விட்டதாக அக்காளைகள் கருதினார்கள். பாவம். இந்த இளவட்டங்களில் ஒருத்தன்தான் நம்மூர்த்தி. அவன் இடது கையில் ஒரு சிறு புட்டி, வலது கையில் ஒரு சிறு தகர வளையம். அந்த வளையத்தை புட்டியில் இருந்த சோப்பு நீரில் நனைத்து வாயால் ஊதி சோப் பபுள்ஸ் விட்டு கொண்டிருந்தான். 2 சிறுவர்கள் அருகில் நின்று இவனுடைய குழந்தைத்தனத்தை கண்டு ரசித்து கொண்டிருந்தார்கள். வண்ண கோலங்களாக காற்றிலே மிதந்து வந்த சோப்பு குமிழிகளை கையிலே பிடித்து பையிலே திணித்து கொண்டு விட வேண்டும் என்ற ஆவலில் அவ்விருவரும் போட்டி போட்டு கொண்டு அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருந்தனர். மாமா ஜோரம் முட்டை விடுறாருடா என்று அடிக்கொரு தரம் சொல்லிக் கொண்டிருந்ததற்காக தன்னிடம் புட்டியை கொடுக்க மாட்டாரா என்ற ஏக்கம் அவன் கண்களில் பளிச்சிட்டது. தோ அந்த வளைக்கடையில் நின்று கொண்டிருக்கும் யுவதியின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்று படாத பாடுபட்டான் மூர்த்தி. அவளுடைய பின் அழகை கண்டு ரசித்த அவன் அப்பொன்னிற கழுத்துக்கும் பச்சை நிற சோழிக்கும் உரியவளின் முகத்தையும் கண்டு ரசிக்க வேண்டும் என்ற மனம் துடித்தான். ஆனால் அவளோ இவன் பக்கம் திரும்புவதாக காணோம். இவளுக்கு என்ன இத்தனை திமிர் என்று தனக்குத்தானே கருவிக்கொண்டான் மூர்த்தி. பிங் பாங் பந்து அளவுக்கு கண்ணாடி கோலி போல் ஒரு சோப்பு குமிழி காற்றில் மிதந்து சென்றது. அதை அப்படியே கையில் ஏந்தி சிறுவர்களிடம் ஹீரோ பட்டம் வாங்குவதற்காக முயன்று கொண்டிருந்தான் மூர்த்தி. அந்த குமிழி எங்கெல்லாமோ பறந்து சென்று தன்னை படைத்தவனை சற்று நேரம் அழ வைத்துவிட்டு அவன் உள்ளங்கையை நோக்கி வெகு அழகாக கீழே இறங்கியது. ஆனால் பாவம் மூர்த்தி ஏமாந்தான். ஆனால் அந்த குமிழி தன் கன நேர உலக வாழ்க்கையை முடித்து கொண்டு மறைந்து விட்டது. பாவம்டா மாமா என்று சிறுவன் பரிதாபப்பட்டான். கழுக்கென்ற ஒரு சிரிப்பொலி கேட்டு திரும்பினான் மூர்த்தி. வளைக்கடையில் இருந்த யாரோ இவனை ஃப்ளாஷ் பல்பு போட்டு போட்டோ பிடிப்பது போன்ற ஒரு பிரம்மை தட்டியது அவனுக்கு. அவள் முகம் அத்தனை பிரகாசமாக இருந்தது. அவள் சிரித்ததை குறித்து அவமானப்படவில்லை மூர்த்தி. மாறாக அவள் கவனத்தை கவர்ந்து விட்டேன், வெற்றி அடைந்து விட்டேன் என்று பெருமிதம் கொண்டான். குமரியை கண்டதும் குமிழி வேடிக்கை அழுத்து விட்டது மூர்த்திக்கு. புட்டியையும் வளையத்தையும் அருகில் இருந்த பையனிடம் கொடுத்தான். பெரும் புதையல் கிடைத்து விட்டது போல் அந்த சிறுவர்களும் ஓட்டம் பிடித்தார்கள். சீப்பை எடுத்து தலையை கலைத்து விட்டு கொண்டான் மூர்த்தி. கை குட்டையை எடுத்து முகத்தை துடைத்து கொண்டான்.
வளையல் கடை பக்கம் பார்த்தான். அவளை காணவில்லை. தன் மணிப்பர்ஸை பறி கொடுத்து விட்டவன் போல பதறிப்போனான். அந்த கூட்டத்தில் ஒரு மஞ்சள் நிற புடவையை தேடி அலைந்தன அவனுடைய கண்கள். தினமும் பொருட்காட்சியில் சுற்றித் திரிவதால் ஏற்பட்ட அனுபவம் அவனுக்கு இப்போது உதவி புரிந்தது. அதே வரிசையில் இருந்து சவரிக்கடையின் அருகில் வந்து ஒரு நோட்டம் விட்டான். அவன் எதிர்பார்த்தபடியே அந்த பெண் அங்கு நின்று கொண்டிருந்தாள். ஆனால் அருகில் நெருங்க முடியவில்லை. சவரி கடைக்குள் எப்படி ஆண்மகன் நுழைவது? அதுவும் கிராப் தலையுடன்? குடுமி வைத்துக் கொண்டிருந்தாலாவது பரவாயில்லை. 10 அடி ஒதுங்கி நின்று கொண்டு அவள் முகத்தை தெளிவாக பார்த்தான் மூர்த்தி. அது பழக்கப்பட்ட முகமாக தோன்றியது. போன ஜன்மத்தில் இருந்தே தொடர்ந்து வரும் அழகு முகமாக தோன்றியது. கருவண்டுகள் போல சிறகடித்து பறக்கும் அந்த கண்கள், சிப்பி செதுக்கி அந்த நாசி, கொவ்வை செவ்விதழ்கள், சங்கு போன்ற கழுத்து. ஆமாம், சந்தேகமே இல்லை, அவளேதான். எவள்? திக்கு முக்காடி போனான் மூர்த்தி. இருட்டறையில் போட்டோவை கழுவும் போது உருவம் மெல்ல மெல்ல தெளிவு பெறுமே, அதே போல மூர்த்திக்கு சிறுக சிறுக நினைவு பளிச்சிட ஆரம்பித்தது. தினமும் 100 பெண்களை பார்த்தாலும் இந்த பெண்ணின் வடிவம் மட்டும் இதயத்தில் பிரிண்ட் போட்ட மாதிரி பதிந்திருந்ததை உணர்ந்தான். அருகில் இருந்த மாமியுடன் அவள் பேசுவதை அவன் கவனித்தான். அவளுடைய பேச்சு காதில் விழவில்லை என்றாலும் அவளுடைய உதடுகள் கொஞ்சலாக குவிந்த விதமும், அவள் புன்னகை புரிந்த போது கன்னத்தில் விழுந்த குழியும், நெற்றியில் புரண்ட சுருள் கேசத்தை அவள் தனது இடது கை சுண்டு விரலால் பின்னுக்கு தள்ளிய நளினமும் அவனுக்கு பழக்கப்பட்டவையே. அவள் நகர்ந்தாள், அவனும் நகர்ந்தான். இவளை இதற்கு முன் எங்கே பார்த்தோம் என்று யோசித்துக் கொண்டிருந்தவன் எதிரில் தன் நண்பன் சுந்து வருவதை பார்த்து விட்டான். அவன் ஒரு அசடு. சமய சந்தர்ப்பம் தெரியாமல் பேச பிடித்து கொண்டு விடுவான். அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக சட்டென்று பின்பக்கம் திரும்பி ஒரு 10 அடி நடந்த மூர்த்தி அங்கிருந்த ஒரு விளையாட்டு சாமான் கடையில் ஒரு பையன் அழுது கொண்டிருந்ததை கவனித்தான். அப்பா, எனக்கு அந்த ரயில் வேணும். மிக்கி பாப்பா வச்சிருக்கானே, அதே மாதிரி. மூர்த்தி ஒரு இடம் நின்றான். கண்களை மூடிக்கொண்டான். ஆமாம், ரயிலில் தான் இவளை சந்தித்தேன், சந்தேகமே இல்லை. 6 மாதங்களுக்கு முன் திருவனந்தபுரம் எக்ஸ்பிரஸ் வெகு வேகமாக போய்க் கொண்டிருந்தது. 8:10க்கு எழும்பூரில் கிளம்பி கோடை தாகம் தாங்காமல் தாம்பரத்திலும் நிற்காமல் செங்கற்பட்டில் தண்ணீர் குடிப்பதற்காக ஊதி உருமிக் கொண்டு கன வேகமாக பறந்து கொண்டிருந்தது என்ஜின். மணி 9 கூட ஆகவில்லை. அந்த 2 டயர் கம்பார்ட்மெண்ட்டின் ஒரு பிரிவில் 2 அப்பர் பெர்த்திலும் அதற்குரியவர்கள் ஏறி படுத்து விட்டார்கள். மூர்த்தி உட்கார்ந்திருந்த பெஞ்சில் அவனை சேர்த்து 3 பேர். அவன் ஜன்னல் ஓரமாக இடம் பிடித்து கொண்டு விட்டிருந்தான். அவனுக்கு இடதுபுறத்தில் உட்கார்ந்திருந்த மீசைக்காரர் மாலை பத்திரிகையை பிரித்து வைத்துக் கொண்டு சினிமா நியூஸ் படித்து கொண்டிருந்தார். அவருக்கு பக்கத்தில் இருந்த ஒல்லியான ஆசாமி ஒரு சிறு காகித துண்டில் ஏதோ கணக்கை எழுதி கூட்டியும் கழித்தும் கையில் இருந்த பணத்தை எண்ணிக்கொண்டும் திண்டாடி கொண்டிருந்தார். மூர்த்திக்கு எதிரில் வயதானவர் ஒருவர். அவர் ஒரு சுருட்டை புகைத்து கொண்டு நிமிஷத்துக்கு ஒரு தரம் ஜன்னலுக்கு வெளியே எச்சிலை உமிழ்ந்து கொண்டிருந்தார். இந்த அநாகரிகத்தை கண்டிக்கும் வகையில் மூர்த்தி 2-3 தரம் அவரை முறைத்து பார்த்தான். முகத்தை சுளித்து கொண்டான். ஆனால் அவர் அதை கவனித்ததாக கூட காட்டிக்கொள்ளவில்லை. சொருட்டுக்காரருக்கு பக்கத்தில் ஒரு கிழவர் அவருடைய பஞ்சகத்தையும் நீளக்கோட்டையும் தலைப்பாகையையும் பார்த்தால் அவர் கௌரவமான உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர் ஆனவர் என்று எளிதில் சொல்லிவிடலாம். அவர் பக்கத்தில் பேத்தி சாந்தா உட்கார்ந்திருந்தாள். அடிக்கொரு தரம், ஏமா சாந்தா, தைல புட்டியை எடுத்து வச்சியா? ஏமா சாந்தா, டிக்கெட் ஜாக்கிரதையா இருக்கா என்று தாத்தா கேட்டு கொண்டிருந்தார். பேத்தியும் சளைக்காமல் அவருடைய தொணதொணப்புக்கெல்லாம் ஈடு கொடுத்து கொண்டிருந்தாள். அவள் ஒருத்தி அந்த பெட்டியில் இருந்தது மூர்த்திக்கு எத்தனையோ தெம்பாக இருந்தது. ராத்திரி தூக்கம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, பிரயாணம் நிச்சயமாக போர் அடிக்காது என்ற முடிவுக்கு வந்துவிட்டான். ஜன்னலுக்கு வெளியே இருட்டை பார்த்து ரசித்து கொண்டிருந்த மூர்த்தி சாந்தா என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக அவ்வப்போது தலையை திருப்புவான். சட்டென்று அவர்களுடைய கண்கள் சந்திக்கும். நிலைமையை சமாளிப்பதற்காக அவள் விசிறி ஒழுங்காக சுற்றுகிறதா என்று மேலே பார்ப்பாள். தான் அவனை பார்த்து கொண்டிருந்ததை அவன் கண்டுபிடித்து விட்டானே என்ற அதிர்ச்சி அவளுக்கு.
தன்னை பார்த்து கொண்டிருந்தாளே என்ற திருப்தி அவனுக்கு. தாத்தாவுக்கோ யோசனையெல்லாம் தாம் எப்படி படுப்பது, பேத்தியை எங்கே படுக்க வைப்பது என்பதில்தான் வட்டமிட்டு கொண்டிருந்தது. மூர்த்தியின் பாக்கெட்டில் சிகரெட் இருந்தது. கைப்பையில் வெற்றிலை பாக்கு இருந்தது. ஆனால் இரண்டையும் அவன் தொடவே இல்லை. முன்பின் தெரியாத கிழவராக இருந்தாலும் கல்யாணமாகாத அவருடைய பேத்தியை உத்தேசித்து அவன் அவரிடம் அசத்து என்று பெயர் சம்பாதித்துக் கொள்ள தயாரா இல்லை. ஆகவே எப்போடா செங்கற்பட்டு வரும் என்று துடித்து கொண்டிருந்தான் அவன். செங்கற்பட்டும் வந்தது. அவரவர்கள் ஆகாரத்திற்காக கீழே இறங்கி போனார்கள். ஒரே துள்ளலில் மூர்த்தியும் வெளியில் சென்று 5, 6 அவசர இழுப்பில் ஒரு சிகரெட்டை அரை குறையாக பிடித்துவிட்டு எதையோ வாங்கி விழுங்கிவிட்டு தன் கம்பார்ட்மெண்டின் அருகில் வந்து நின்று கொண்டான். தாத்தாவுடன் ஏதாவது பேச்சு கொடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவனுக்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. சார், உங்களுக்கு பால் வேணுமா என்றான் பிளாட்பாரத்தில் நின்றபடி. தாத்தா பொடி டப்பியை தேடிக் கொண்டிருந்தார். மூர்த்தி கேட்டது அவர் காதில் விழவில்லை. ஆகவே சாந்தா அவர் பக்கம் திரும்பி, தாத்தா, உன்னை யாரோ கூப்பிடுறா என்றாள். மூர்த்திக்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. யாரோவாம், திமிரு பாரு. 35 மைல் எதிரும் புதிருமா பிரயாணம் செய்துவிட்டு அடையாளம் தெரியாத மாதிரி பேசுறாளே. உருண்ட கண்ணை உருட்டி உருட்டி பார்த்ததுல குறைச்சல் இல்ல. ரொம்ப ஒழுங்கு மாதிரி வேஷம் போடுறத பாரு என்று நினைத்து கொண்டான் அவன். தாத்தா நிதானமாக திரும்பி பார்த்தார். உங்களுக்கு சூடா பால் வேணுமா என்றான் மூர்த்தி. வேண்டாம்ப்பா, கண்ட பவுடர் பாலெல்லாம் குடிச்சா என் வயிற்றுக்கு ஆகாது. பழம் ஏதாவது இருக்கு. வேறு யாருக்காவது பால் வேணுமா? சாந்தா தனக்குள் சிரித்து கொண்டாள். கம்பார்ட்மெண்ட்ல நானும் தாத்தாவும் தானே இருக்கோம். நிறைய பேர் இருக்கிற மாதிரி வேற யாருக்காவது வேணுமான்னு இது கேட்கிறதே. பாவம், ஆண்களுக்கு ஏன்தான் இத்தனை கூச்சமோ. தாத்தா, கூஜாவில் பால் இருக்கு, உங்களுக்கு வேணுமா என்று கேட்டாள். மூர்த்தி அசடு வழியே அங்கிருந்து நகர்ந்தான். செங்கற்பட்டில் இருந்து ரயில் கிளம்பியதும் அவர்கள் படுப்பதற்கு ஏற்பாடு செய்து கொண்டார்கள். சுருட்டுக்காரர் தன் சிறு படுக்கையை மெல்ல மெல்ல நகர்த்தி கையை ஊன்றிக்கொண்டு ஜன்னலில் காலை நீட்டி ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் செய்து கொண்டார். சினிமா நியூஸ் பிரியர் ஒல்லி ஆசாமியிடம், நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், அப்புறம் நீங்க படுங்க என்று கையெழுத்திடாத ஒப்பந்தம் ஒன்று செய்து கொண்டு உடலை மடக்கி சுருட்டி கொண்டார். தாத்தா தலைப்பாகையை அவிழ்த்து கோட்டை கழற்றி மடித்து பையில் வைத்துவிட்டு ஒரு ஜமக்காலத்தை கீழே விரித்தார். அம்மா சாந்தா, நீ கீழே படுத்துக்கோ என்று அவள் பிராணனை வாங்கினார். எனக்கு தூக்கம் வரல தாத்தா என்ற முனகியபடி அவள் கையில் இருந்த வார பத்திரிகையை திறப்பதும் மூடுவதுமாகவும் இருந்தாள். தாத்தாவுக்கு கண்ணை சிறுகவே சுருட்டுக்காரரின் படுக்கையின் ஒரு பக்கத்தில் தலையை வைத்து கொண்டு டா மாதிரி படுத்து கொண்டார். சுருட்டு நாற்றத்தை சகிக்க முடியாமல் கை துண்டால் மூக்கை மூடிக்கொண்டார். பெஞ்சையின் ஓரத்தில் சிறிது நேரம் ஒட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த சாந்தா தடால் என்று கீழே படுத்துக்கொண்டு புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டாள். மூர்த்தி உட்கார்ந்திருந்த பக்கம் அவள் கால்களை நீட்டி கொண்டிருந்ததால் அவன் காலை இடித்து விடாமல் இருக்க தன் கால்களை ஒரு பக்கமாக ஒதுக்கி கொண்டாள். விசிறியின் காற்றில் புடவை பறக்கவே அதை இழுத்து பாதங்கள் கூட தெரியாதபடி மறைத்து கொண்டாள். முடிந்த போதெல்லாம் மூர்த்தியை திருட்டு பார்வையும் பார்த்து கொண்டாள். பின்பக்கம் சாய்ந்து தூங்குவது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த மூர்த்தி ஓரக்கண்ணால் சாந்தாவை அவ்வப்போது பார்த்து கொண்டிருந்தான். இவளை என் மனைவியாக இருந்தால் இப்படி இத்தனை ஆம்பளைகளுக்கு நடுவில் படுக்க விடுவேனா? ஃபர்ஸ்ட் கிளாஸில் அல்லவா அழைத்து செல்வேன். அதுவும் கோபியையாக ரிசர்வ் செய்வேனே. ஆஹா, சாந்தா எத்தனை அழகான பெயர். அவளை பார்த்தாலே நன்றாக பாடுவாள் போல் தோன்றுகிறது. ரேடியோவில் கூட சான்ஸ் கிடைக்கலாம். அதற்கு நான் ஏற்பாடு செய்வேன். ஆகாஷ்வாணியின் மதராஸ் வானொலி நிலையம். இப்பொழுது சாந்தா மூர்த்தி அவர்கள் பாடுகிறார்கள். ஆஹா, சாந்தா மூர்த்தி எத்தனை பொருத்தமாக அமைந்து விட்டது. தூங்காமலே கனவு கண்டு கொண்டிருந்த மூர்த்தியை தாத்தாவின் குரல் உலுப்பிவிட்டது. ஏம்பா, இது எப்ப திருச்சிக்கு போறது? ஏர்லி மார்னிங். நல்ல வேளை, மார்னிங்னு சொல்லாம இருந்தையே. எத்தனை மணிக்கு என்று கேட்டேன். புடவை தலைப்புக்குள் இருந்த கழுக்கென்ற சிரிப்பொலி கேட்டது. 4:30 மணிக்கு போகுதுங்க என்றார் ஒல்லி ஆசாமி.
4:30 என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தான் மூர்த்தி. திருச்சி ஜங்ஷன் வந்தது. அரை தூக்கத்தில் இருந்த மூர்த்தி சட்டென்று விழித்து கொண்டான். தாத்தா குரட்டை விட்டு கொண்டிருந்தார். அடடே, நல்ல வேளையா போச்சு என்று கூறிக்கொண்டு மூர்த்தி தாத்தாவின் அருகில் சென்று, சார், சார் என்று எழுப்பினான். தாத்தா கண்களை திறந்து, என்னப்பா என்றார். சார், ட்ரிச்சி வந்துடுத்தோ, எழுந்துருங்கோ என்று அவசரப்படுத்தினான் மூர்த்தி. வந்துட்டு போகட்டுமே, தூங்குறவனை ஏன் எழுப்புற? நீங்க இங்குதானே இறங்கணும். யார் சொன்னது? ட்ரெயின் ட்ரிச்சிக்கு எத்தனை மணிக்கு போறதுன்னு கேட்டேளே. சும்மா கேட்டேன், கேட்கப்படாதா? நாங்க மதுரைக்குன்னா போறோம். நல்ல தூக்கத்தை கெடுத்துட்டியே. மறுபடியும் கழுக்கென்ற சிரிப்பு. திரிசம்மன் முழிச்சுண்டு தான் இருக்கா? சனியன், ராத்திரி பூராவும் தூங்கல போல இருக்கு. மூர்த்தி சாந்தாவை சபித்து கொண்டே கீழே இறங்கி ஆத்திரம் தீர ஒரு சிகரெட்டை ஊதிவிட்டு வந்தான். இவர்களும் மதுரைக்கு வருவதை பற்றி அவனுக்கு உள்ளூர மகிழ்ச்சிதான். திண்டுக்கல்லில் தாத்தாவுக்கும் பேத்திக்கும் காஃபி வாங்கி கொடுக்கும் அளவுக்கு மூர்த்தி அவர்களுடன் பழகிவிட்டிருந்தான். கொடைக்கானல் ரோடு வந்தது. ஹனிமூனுக்கு சாந்தாவுடன் இங்குதான் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டான். 50 சிறு மலைம்பழங்களை வாங்கி அதில் பாதியை தைரியமாக சாந்தாவிடம் கொடுத்தான். அதில் ஒன்றை பிட்டு அவள் மூர்த்தியிடம் கொடுத்தாள். அதற்கு மேல் என்ன வேண்டும்? பேச்சு வாக்கில் அவர்கள் சொக்கி குளத்தில் பி.டி. ராஜன் தெருவில் தங்கப் போவதாக அறிந்து கொண்டானே தவிர வீட்டு நம்பரை கேட்க தவறிவிட்டான். ச்ச, என்ன முட்டாள்தனம் செய்துவிட்டேன் என்று திருநகருக்கு பஸ்ஸில் சென்று கொண்டிருந்த போது தன்னையே நொந்து கொண்டான் மூர்த்தி. அவன் மதுரைக்கு வந்ததே பெண் பார்க்கத்தான். திருநகரில் இருந்த தன் சகோதரியின் வீட்டில் வந்திறங்கியது முதல் அவனுக்கு இருப்பே கொள்ளவில்லை. சாந்தாவையே நினைத்து கொண்டிருந்தான். மாலையில் பெண் பார்க்க போகவே பிடிக்கவில்லை அவனுக்கு. அவன்தான் ரயிலிலேயே ஒரு பெண்ணை பார்த்து விட்டானே. மூர்த்தியை பொறுத்த வரையில் பெண் பார்க்க சென்ற வீட்டில் கொடுத்த சொஜ்ஜியை விட பஜ்ஜி மோசமாக இருந்தது. அவர்கள் கொடுத்த காஃபியை விட அவள் பாடிய காப்பி மட்டமாக இருந்தது. அவனுக்கு எதுவுமே ரசிக்கவில்லை. பொண்ண நல்லா பார்த்துக்கோடா, இன்னொரு தரம் பார்க்கணும்னு தொந்தரவு பண்ணாத என்று சகோதரியின் கணவர் வழக்கமான ஜோக்கை உதிர்த்த போது அவன் எண்ணம் சொக்கி குளத்திலே நீச்சல் அடித்து கொண்டிருந்தது. மாலை 6 மணி இருக்கும். சொக்கி குளத்தில் அலைந்து கொண்டிருந்தான் மூர்த்தி. பி.டி. ராஜன் தெருவில் இப்படியும் அப்படியும் இருமுறை நடந்து விட்டான். ஒவ்வொரு வீடாக கவனித்து கொண்டு போனவன் கண்களில் சாந்தா தென்படவே இல்லை. அன்று தேடிய சாந்தாவைத்தான் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் இன்று 6 மாதங்கள் கழித்து இன்று எக்ஸிபிஷனில் பார்த்தான் மூர்த்தி. இது தெய்வ செயல் என்றே நம்பினான். எனக்கும் அவளுக்கும் தான் முடிச்சு போட்டிருக்கிறது, சந்தேகமே இல்லை என்று முடிவு கட்டினான். ஆனால் ஆனால் சாந்தா எங்கே? இந்த கும்பலில் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? மூர்த்திக்கு தலையை சுற்றியது. தனக்கு மிகவும் பிடித்த வார இதழில் புதிதாக துவக்கப்பட்டிருந்த காதல் தெய்வம் என்ற தொடர்கதையின் முதல் அத்தியாயத்தை படித்து முடித்தான் சுதாகர். மூர்த்தியின் நிலையை கண்டு அவன் அனுதாபப்படவில்லை. அவனை கண்டு பொறாமையே பட்டான். ஆயிரமாக கதைகளை படித்திருக்கும் சுதாகருக்கு 2வது அத்தியாயத்திலேயே மூர்த்தி சாந்தாவை மறுபடியும் சந்திப்பான் என்று தெரியும். கதைகளில் வரும் கதாநாயகர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அவர்களுக்கு எப்படியோ ஒரு காதலி கிடைத்து விடுகிறாள். நானும் தான் ரயிலில் போயிருக்கிறேன். இப்படி எதிர் சீட்டில் ஒரு பெண்ணும் உட்கார்ந்தது கிடையாதே. என் அதிர்ஷ்டம். புகையிலையை குதப்பும் கிழவிகள் தானே உட்காருகிறார்கள். புத்தகத்தை மூடிவிட்டு விளக்கை அணைத்தான் சுதாகர். காதலற்ற தன் வாழ்க்கையை நினைத்த போது அவனுக்கு இருதயமே பிளப்பது போல் இருந்தது. பெண்களையும் காதலையும் பற்றிய நினைவுகளில் இருந்து விடுபட வேண்டும் என்று பெரும் பாடுபட்டான். மன அமைதிக்காக எதையாவது படிக்கலாம் என்று மேஜை மீதிருந்த விவேகானந்தரின் வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை கையில் எடுத்து விளக்கை போட்டான். ஆனால் அது அவன் நினைத்து எடுத்த புத்தகம் அல்ல. எப்படிடா காதலிப்பது என்ற புத்தகம். அவன் முதல் நாள் மூர் மார்க்கெட்டில் வாங்கியது. நாசமா போச்சு என்று அழுத்து கொண்டு அதை தூக்கி எறிந்துவிட்டு விளக்கை அணைத்தான் சுதாகர். தியாகராய நகர் பங்காரு ரெட்டி தெருவின் வடக்கு கோடி வீட்டில் நாய் ஒன்று குரைத்து கொண்டிருந்தது. பார்ப்பதற்கு அது சாதாரண தெரு நாய் போல்தான் இருக்கும். அதன் சொந்தக்காரனான சுதாகரை கேட்டால் அது ஒரு ஒசந்த ஜாதி நாய் என்பான்.
அதை அந்த வீட்டில் வேறு யாரும் சீந்த மாட்டார்கள். சுதாகர் அதற்கு சூட்டியிருந்த செல்லப்பெயர் ஸ்வீட்டி. மற்றவர்கள் அழைத்த நாமதேயங்கள் மூதேவி, தரித்திரம், சனியன், கர்மம். காலை 9:30 மணிக்கு சுதாகர் ஆபீஸ் கிளம்பிவிட்டான் என்பதற்கு அடையாளம் ஸ்வீட்டியின் மேல் ஸ்தாயி சஞ்சாரம்தான். அண்டை அசலில் இருப்பவர்களும் மணி 9:30 ஆச்சு, கோர்ட்டுக்கு கிளம்பணும், ஸ்கூலுக்கு போகணும், ஆபீஸ்க்கு போகணும் என்று அப்போதுதான் அவசரப்படுவார்கள். டேய் சுதா, அந்த சனியனை வாய் அடைக்க சொல்லுடா, உங்க அப்பா பூஜை செய்கிறார், எழுந்து வந்தார்னா அதை பொலி போட்டுடுவார் என்று மரகதம்மாள் குரல் கொடுத்ததும் ஸ்வீட்டி ஷடப் என்று ஆணையிடுவான் சுதாகர். அதுவும் தன் சாரீரத்தை அடக்கி வாலை ஆட்ட ஆரம்பித்துவிடும். பின்னர் அவனுடன் அதுவும் பஸ் ஸ்டாண்ட் வரை போய்விட்டு அவன் பஸ்ஸில் ஏறியதும் தனக்கும் ஏதோ உத்தியோகம் இருப்பது போல முகத்தை சீரியஸாக வைத்து கொண்டு பாண்டி பஜார் பக்கம் ஓடிவிடும். சாயந்தரம் சுதாகர் வீடு திரும்பும் வேளைக்குத்தான் வீட்டுக்கு வரும். இடையில் வீட்டுக்கு போனால் சி போ தரித்திரம் என்று அதை யாராவது விரட்டி கொண்டே இருப்பார்கள். ஸ்வீட்டி ஒரு மானஸ்தி. நாயே கழுதையே என்று பிறரிடம் பேச்சு கேட்டு தன் மரியாதையை கெடுத்து கொள்ள அவள் தயாரா இல்லை. சுதாகர் ரிஸ்ட் வாட்சை கையில் கட்டிக்கொண்டே வெளியே வந்தான். ஸ்வீட்டியும் அவனை தொடர்ந்து தெருவுக்கு வந்ததும் கேட்டை மூடினான். அந்த ஒலி கேட்டு எதிர் வீட்டு மாடி வராந்தாவில் ஒரு பெண் வந்து நின்றாள். சுதாகரம் சொல்லி வைத்த மாதிரி திரும்பி பார்த்தான். காலரை தூக்கிவிட்டு கொண்டான். இடதுபுறத்தில் சுவரில் எஸ்டி சுதாகர் BA என்று எழுதப்பட்டிருந்த கருப்பு சலவை கல்லில் தூசி படிந்திருந்ததால் அதை வாயால் ஊதி கையால் துடைத்து விட்டான். பிறகு வலதுபுறம் திரும்பினான். கந்தன் கருணை என்ற போர்டு அவன் கண்களை உறுத்தியது. தினமும் அதை பார்க்கும் போதெல்லாம் அவன் சங்கடப்படுவான். ஒரு நாள் அதை பெயர்த்து போட்டுவிட்டு நாகரிக பெயராக ஒன்று வைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொள்வான். லல்லி வில்லா, பியூட்டி ஹோம் என்ற அப்பாவிடம் ஒரு நாள் என்னென்னவோ பெயர்களை சொல்லி பார்த்தான். ஆனால் அவர் காதில் போட்டுக்கொள்ளவே இல்லை. என்னடா இது, சலூனுக்கு பெயர் வைக்கிற மாதிரி? போடா, உன் வேலையை போய் பாரு, முதல்ல நல்ல புள்ளைன்னு பெயர் எடு, அப்புறம் வீட்டுக்கு பெயரை எடுக்கலாம் என்று சொல்லி அவனை விரட்டி விட்டார். பிறகு அம்மாவிடம் போனான். அம்மா, வீட்டு பெயர் கந்தன் கருணை பிள்ளையார் சுழின்னு இருந்தா அவமானமா இருக்குமா? உன் பெயர்லயே அழகா ஒண்ணு வைக்கலாமா? மரகத இல்லம் என்பதை இங்கிலீஷ்ல எமரால்டு ஹவுஸ்னு வச்சா என்னமா என்று கேட்டான். நீ சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டுறப்போ உன் இஷ்டத்துக்கு பேர் வச்சுக்க, ஸ்வீட்டி ஹவுஸ்னு கூட வச்சுக்க, யார் வேணாம்னு சொல்ல போறாங்க? திருச்செந்தூர் போய் வந்து உங்க அப்பா இந்த வீட்டை கட்டினாரு, அப்புறம்தான் நீ பிறந்த, அது ஆகி வந்த பேரு, அதை ஒன்றும் மாத்த வேணாம் என்று சொல்லி அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். ச, நாகரீகமே தெரியாத இவங்களுக்கு போய் பிள்ளையா பிறந்தனே என்று அடிக்கடி அழுத்து கொள்வான் சுதாகர். அன்று அந்த எண்ணத்துடனேயே பஸ் ஸ்டாண்டுக்கு போனான். தெருமுனையில் இருந்த நாடார் கடையில் ஒரு பாக்கு பொட்டலம் வாங்கி அதை கிழித்து வாயில் போட்டுக்கொண்டே கடையில் இருந்த கண்ணாடியில் முகத்தை பார்த்து கொண்டான். மேல் உதட்டின் விளிம்பில் விரலை ஓட விட்டான். மீசை லேசாக வளர்ந்திருந்ததை கண்டு உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தான். தோட்டத்தில் செடியை நட்டுவிட்டு அது தினம் எந்த அளவு வளர்ந்திருக்கிறது என்று பார்க்கும் வீட்டுக்காரர் புதிதாக 2 துளிர்களை காணும் போது அடையும் திருப்தி அவன் முகத்தில் குடிகொண்டிருந்தது. இருந்தாலும் எல்லோருக்கும் கருகரி என்று வளர்கிறதே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி? 4 நாட்களுக்கு இத்தனை தானா? ச, அதுவும் அறையும் குறையுமாக என்று குறைபட்டு கொண்டான். இதற்கு ஏதாவது வழி செய்ய வேண்டும் என்ற யோசனையில் ஆழ்ந்தவாறே அங்கிருந்து நகர்ந்தான். அப்போது நன்னாரி சர்பத் கரைத்து கொண்டிருந்த கடைக்காரர் பையன் சுதாகரை பார்த்து, சார், உங்க காதுக்கு கீழே பவுடர் அப்படியே இருக்கு என்றான் ஏளன புன்னகையுடன். சுதாகர் கை குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டே, நாடார், கண்டதும் காதல்னு ஒரு கதை புஸ்தகம் போன வாரம் ரிலீஸ் ஆச்சே, அது இருக்கா என்று கேட்டான். அது வந்ததும் வித்து போயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில கண்டதெல்லாம் காதல்னு ஒரு புஸ்தகம் வந்திருக்கு, வேணுங்களா என்று கேட்டார் நாடார் அந்த புஸ்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டே. பெயரை பார்த்தா சீப்பா இருக்கே. ஆமாங்க, விலை கூட சீப்பு தான், 4 அணா தான் என்று சொல்லி அதை சுதாகரிடம் கொடுத்தார் நாடார். சுதாகரும் அதை வாங்கி சுருட்டி பேன் பாக்கெட்டில் செருகி கொண்டு போய்விட்டான். சுதாகர் கணக்கில் 27 காசுகள் எழுதி கொண்டார் நாடார்.
சுதாகர் பஸ் ஸ்டாண்டை அடைந்தான். அவனை பொறுத்தவரையில் அது வெறிச்சோடி கிடந்தது. அங்கே நின்றிருந்த 10, 15 பேரும் ஆண்களே. மருந்துக்கு ஒரு பெண் கூட இல்லை, ஸ்வீட்டியை தவிர. 9, 10, 11, 12, 13 என்று பஸ்கள் வந்து போய்க்கொண்டே இருந்தன. ஆனால் ஒன்றிலும் சுதாகர் ஏறவில்லை. அவன் யாருடைய வருகைக்காகவோ காத்து கொண்டிருந்தான். என்ன அத காணோம்? ஒருவேளை இன்னைக்கு சீக்கிரமே போயிடுச்சோ? இல்ல உடம்பு கிடம்பு சரியில்லையோ? நேத்தே ஒரு மாதிரி தான் இருந்தது. பாவம் பெண்ணுங்களுக்கு காலத்துல கல்யாணம் செய்யாமல் வேலைக்கு அனுப்பிச்சு கஷ்டப்படுத்துறாங்க என்று எண்ணியபடி சுற்றுமுற்றும் நோட்டம் விட்டு கொண்டிருந்தான். அவன் 10 நாட்களாக அவளை தினமும் அந்த பஸ் ஸ்டாண்டில் பார்த்து வருகிறான். அவர்கள் இருவருக்கும் இடையே நிலவிய உறவு அவ்வளவுதான். இருந்தாலும் அவனை அறியாமல் அவள் மீது அவனுக்கு ஒரு பரிவும் பாசமும் ஏற்பட்டிருந்தது. இம்மாதிரி பரிவும் பாசமும் இதற்கு முன் 4 பெண்கள் விஷயத்தில் அவனுக்கு ஏற்பட்டிருந்தது. குனிந்த தலை நிமிராமல், தழுக்கு மினுக்கு இல்லாமல் கண்ணியமுடன் அவள் நடந்து கொண்டது அவனுக்கு பிடித்திருந்தது. என்ன அடக்கம், என்ன ஒழுக்கம்! ச்ச, மற்ற பெண்களும் இருக்காங்களே என்று அவளுக்கு மானசீகமாக சர்டிபிகேட் கொடுத்தான். முதலாக அவளை பார்த்தபோது கல்லூரி மாணவி என்று நினைத்தான். ஆனால் கையில் புத்தகங்களோ நோட்டு புத்தகங்களோ காணப்படவில்லை. ஸ்கூல் டீச்சராக இருக்கலாமோ என்று யோசித்தான். ச்ச, இருக்காது. தலையில் கொண்டை போட்டுக் கொள்ளவில்லையே. ஏதாவது ஆபீஸில் குமாஸ்தாவாகவோ ஸ்டெனோவாகவோகத்தான் இருக்க வேண்டும். சந்தேகமே இல்லை என்ற முடிவுக்கு வந்தான். ஏனெனில் அவள் கையில் ஒரு தமிழ் வார பத்திரிகையும் இல்லஸ்ட்ரேட் வீக்லியும் அதற்குள் ஒரு சிறு டிஃபன் பொட்டலமும் வைத்திருந்தாள். அவனுக்கு தெரியாதா? சுதாகருக்கு இல்லாத அனுபவமா? தோ அவள் வந்து விட்டாள். 1 மைல் தூரத்தில் வரும்போதே அவன் அவளை அடையாளம் கண்டுபிடித்து விடுவான். ஆஹா, அந்த நடையே ஒரு தனி அழகுடா என்று தன் நண்பன் மணியிடம் அடிக்கடி சொல்வான். ஆனால் இன்று அவளை தொடர்ந்து ஒரு ராஸ்கல் வருகிறானே. சுதாகருக்கு ஒரு 10 அடி தூரத்தில் அவள் வந்து நின்றாள். அவளுக்கு 10 அடி தூரத்தில் அந்த அயோக்கியன் நின்று வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தான். அவன் கிராப்பும் கூலிங் கிளாஸும் மீசையும் முகரக்கட்டையும் அல்கா ஸ்டைலும் சுதாகரின் ஆத்திரத்தை கிளறின. அவன் மீது பாய்ந்து கன்னத்தில் அறைந்து அவன் கழுத்தை நெரித்து கை கால்களை முறித்து. சுதாகரின் ஆசையும் ஆர்வமும் பொங்கி எழுந்தன. பின்னர் அவள் முகத்தை பார்த்தான். திகில் அடைந்திருந்த அவளுடைய பார்வையைக் கண்டு இரக்கம் கொண்டான். என்னங்க, சும்மா பார்த்துக்கிட்டு நிக்கிறீங்களே? நீங்க தான் இந்த வில்லன் கிட்ட இருந்து என்னை காப்பாற்ற வேண்டும். உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கிறேன் என்று அவள் மன்றாடுவது போல் தோன்றியது சுதாகருக்கு. பயப்படாத, நான் இருக்க. அவன் விரல் உன் மீது படுவதற்குள் அவன் உயிர் அவன் உடலை விட்டு பிரிந்து 5 நிமிடங்கள் ஆகியிருக்கும் என்று அவன் கண்களால் அவசர தந்தி ஒன்று அடித்தான். 9ஆம் நம்பர் பஸ் வந்தது. அவள் பரபரக்க சென்று அதில் ஏறினாள். சுதாகர் வில்லனையே கவனித்து கொண்டிருந்தான். கையில் இருந்த சிகரெட்டை வீசி எறிந்துவிட்டு அவனும் ஒரே பாய்ச்சலில் பஸ்ஸில் தாவி ஏறியதைக் கண்டு பதைத்தான். என் அவளுக்கு ஆபத்து. இனி ஒரு நிமிடமும் தாமதிக்க கூடாது. ஆபீஸா முக்கியம்? ஒரு பெண்ணின் மானம் அல்லவா முக்கியம்? அதுவும் என் மீது அளவற்ற நம்பிக்கை வைத்திருக்கும் ஒருத்தி என்று முடிவு செய்த சுதாகர் பஸ்ஸில் ஆவேசத்துடன் பிரவேசித்தான். 11இல் ஏறி மவுண்ட் ரோட்டில் இருக்கும் ஆபீஸுக்கு போக வேண்டியவன் 9இல் ஏறி எங்கேயோ போய்க் கொண்டிருந்தான். பெண்கள் சீட்டில் அவள் உட்கார்ந்திருந்தாள். அவளுக்கு அருகில் அவளுடைய முழங்காலை இடித்தபடி அந்த கூலிங் கிளாஸ் நின்று கொண்டிருந்தது. உட்கார இடம் கிடைக்காததால் சுதாகர் முன்பக்கம் போய் நின்று கொண்டிருந்தான். அவள் சென்ட்ரலுக்கு ஒரு டிக்கெட் வாங்கினாள். அதை பார்த்து கூலிங் கிளாஸும் சென்ட்ரலுக்கு வாங்கிற்று. கண்டக்டர், முன்னால இடம் இருக்கு, ஏன் இங்க நிக்கிறீங்க? நகருங்க சார் என்று எத்தனை சொல்லியும் அந்த வில்லன் நகருவதாக இல்லை. தன்னை சொல்லவில்லை என்பதைப் போல் அலட்சியமாக வேறு எங்கேயோ பார்த்து கொண்டிருந்தான். அட, நீ ஏன்பா கத்துற? இங்க நிக்கிறதுக்கு தானே சில சோம்பேறிங்க பஸ்ல டிராவல் பண்றாங்க என்று ஒரு வழுக்கை தலை ஆசாமி பட்ட வர்த்தனமாக சொல்லியும் அவனுக்கு உரைக்கவில்லை. சுதாகர் நின்ற இடத்தில் இருந்தே அவளையும் அவனையும் கவனித்து கொண்டிருந்தான். அவளும் அடிக்கடி சுதாகர் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தாள். எந்த நிமிடமும் எல்லையை மீறி ஆக்கிரமிப்பு நடக்கலாம். உஷாராயிரு, ஒரு அபலையை காப்பாற்று, நான் உனக்கே உரியவள் என்று அவளுடைய கலங்கிய கண்கள்
அதுவே ஒரு பியூட்டிடா வேண்டுகோள் விடுத்ததாகவே நினைத்தான் சுதாகர். பஸ் ஸ்பங்டாங் ரோட்டில் திரும்பிற்று. சுதாகர் அவளையே பார்த்தான். அவள் முகம் பேய் அறைந்தவள் போல் வெளிரிப் போயிருந்தது. டிபி ஆஸ்பத்திரி ஸ்டாப் வந்தது. அந்த பெண் சட்டென்று எழுந்து கீழே இறங்கிவிட்டாள். அவளை தொடர்ந்து கூலிங் கிளாஸ் ஆசாமியும் இறங்கினான். இந்த பொண்ணு சென்ட்ரலுக்கு டிக்கெட் வாங்குச்சு, எங்க இறங்குதே என்று ஆச்சரியப்பட்டார் வழுக்கை தலை. அந்த சோமாரியும் தான் சென்ட்ரலுக்கு வாங்கினான். அது என்ன கன்றாவியோ, நாம ஏன் இதையெல்லாம் கண்டுக்கணும்? நீ போ வாத்தியாரே, ரைட்ஸ் என்று டிரைவருக்கு பச்சை கொடி காட்டினான் கண்டக்டர். அவர்கள் இருவரும் இறங்கிவிட்டதை கவனித்த சுதாகர் டக் என்று கீழே குதித்தான். அவள் சுதாகரிடம் ஓடி வந்தாள். நீங்கள் என்னை காதலிப்பது உண்மையானால் இவனிடமிருந்து என்னை காப்பாற்றுங்க என்று அவன் கையை பற்றி கொண்டு கதறினாள். அவளுடைய கண்ணீர் அவன் டெரிலின் ஸ்லாக்கை நனைத்தது. சுதாகருக்கு எங்கிருந்தோ அசுர தைரியம் வந்தது. வில்லனை பார்த்து பல்லை கடித்தான். டேய் சோதா, மரியாதையே இங்கிருந்து போயிடு, இல்லாட்டா உன்னை போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பேன், இல்ல நானே பல்ல தட்டி கையால கொடுப்பேன் என்று அவன் சவால் விட்டு கொண்டிருக்கும் போதே வில்லன் சுதாகரின் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான். அதை சற்றும் எதிர்பார்க்காத சுதாகர் ஐயோ அம்மா என்று கத்தியபடியே சுருண்டு கீழே விழுந்தான். அவன் வாயில் இருந்தும் மூக்கில் இருந்தும் ரத்தம் வழிந்தோடிக் கொண்டிருந்தது. அதற்குள் வில்லன் அந்த பெண்ணின் கையை பற்றி அருகில் நின்றிருந்த ஆட்டோ ரிக்ஷாவில் ஏற்றிவிட்டு தானும் பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டான். அவள் திக் பிரம்மை பிடித்தவள் போல் அரை மயக்க நிலையில் இருந்ததால் அவளால் கூச்சல் போடக்கூட முடியவில்லை. ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் ஒரு மாதிரி பார்த்தான். ஒழுங்கா ஆபீஸ்க்கு போயிட்டு வாடினா கண்ட பசங்களோட ஊரியா சுத்திட்டு இருக்க? சிஐடி வேலை செய்யத்தான் மாமா என்ன அனுப்பிச்சாரு, இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிட்ட என்றான் வில்லன் டிரைவரை திருப்திப்படுத்துவதற்காக. அதற்குள் அங்கு ஒரு சிறு கூட்டமே கூடிவிட்டது. சுதாகர் மிக சிரமப்பட்டு எழுந்தான். ஐயோ காப்பாத்துங்க, திருடன் திருடன், போலீஸ் போலீஸ் என்று கத்தினான். சுதாகரின் அறையில் சப்தம் கேட்டு ஓடி வந்த மரகதம்மாள், டேய் சுதா, என்னடா உன்னோட ரோதனை பெருசா போச்சு, எதையாவது கதையை படிக்கிறது, கண்ணா பின்னான்னு சொப்பனம் காண்றது, எழுந்து போய் படுக்கையில படுத்து தூங்கு போடா என்று இறைந்தாள். தொடர்ந்தாற்போல் சில நாட்கள் ஒரு ஆண் பெண்ணை ஒரே இடத்தில் சந்திக்க நேர்ந்தால் அவர்கள் இருவரும் காதலர்களாகி விடலாம் என்று பரிபூரணமாக நம்பியிருந்தான் சுதாகர். அன்று காலை அந்த பெண்ணுக்கு பின்னால் யாரோ ஒரு இளைஞன் வந்தான். அவர்கள் இருவரும் 9ஆம் நம்பர் பஸ்ஸில் போக சுதாகர் வழக்கப்படி மவுண்ட் ரோடு பஸ்ஸில் ஏறி ஆபீஸுக்கு சென்றான். மாலையில் அவன் பார்த்த சினிமா ஒன்றில் முதல் காட்சியில் வில்லன் இடமிருந்து ஹீரோ ஒரு பெண்ணை காப்பாற்றி அவளையே காதலிக்கிறான். நடந்தது அவ்வளவுதான். இரவு கனவு வருவதற்கு கேட்பானேன்? இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.